Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு lesson 2, detail 2 படிக்கலாம். Attempt a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period 1919 to 39. Decolonization na enna? Decolonization means the process by which a country becomes free from foreign rule and கெயின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஒரு ஃபாரின் ரூலோட ஆட்சியில் இருக்க ஒரு கண்ட்ரி அந்த ஃபாரின் ரூல் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஸோ அதுதான் டீகாலனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா பிரிட்டிஷ் ரூல் கீழே தான் இருந்துச்சு 1858 இருந்து until 1947. 1947 தான் இந்தியா became independent. ஸோ when a country is getting freedom from a foreign rule, அதுதான் decolonization சொல்றோம். ஸோ நம்ம கொஷின் என்னன்னா, how the process of decolonization happened in India. இந்தியாவில் decolonization எப்படி நடந்தது, அது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல கேட்குறாங்க. இன்டர்வார் பீரியட், தட் இஸ் between World War I and World War II. Diarchy in provinces. Diarchyனா என்ன? Diarchy means dual system of government, two authorities governing together. ஒரு கண்ட்ரியை ரெண்டு கவர்மெண்ட் ஆட்சி பண்றது தான் டயார்ச்சின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியன் ப்ராவின்சஸ்ல டூரிங் பிரிட்டிஷ் ரூல் தெர் வாஸ் அ பீரியட் வேர் பவர் வாஸ் டிவைடட் பிட்வீன் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் அண்ட் இந்தியன் மினிஸ்டர்ஸ். இதை பத்தி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலா. Decolonization process started in India from the beginning of 20th century with the launch of Swadeshi movement. Swadeshi movement means Indians வந்து they refused to buy foreign products, foreign clothes, foreign goods எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ஒன்லி we will use Indian items, Indian goods and Indian clothes. ஃபார் எக்ஸாம்பிள், பிரிட்டிஷ் clothes எல்லாம் நாங்கள் போட மாட்டோம், நம்ம இந்தியாவில் பண்ண காதி கிளாத்ஸ், கைத்தறி துணிகள் தான் போடுவோம்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் குட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், இந்தியன் மேட் குட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நடந்த போராட்டம் தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஸோ தட் ஹேப்பன்ட் இன் 1905. இதுதான் ஒரு பிகினிங் ஸ்டேஜாக இருந்துச்சு இதுக்கு, டீகாலனைசேஷனுக்கு. நெக்ஸ்ட், இன் 1919 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாஸ்ட் அ லா கால்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். திஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் டயார்ச்சி இன் India. The Government of India Act had two main features. ஒன்று வந்து elected provincial assemblies for Indians. அப்படின்னா என்ன? மக்கள் ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கலாம். இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இந்தியன் மினிஸ்டர்ஸ் டு ஹோல்ட் சர்டன் போர்ட்ஃபோலியோஸ் அண்டர் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ். போர்ட்ஃபோலியோஸ்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ்னா என்ன? டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர் லெஸ் கிரிட்டிக்கல் ஏரியாஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு ஏரியாஸ். எக்ஸாம்பிள், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் ஹெல்த். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்தியன்ஸ்க்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் லைக் போலீஸ் அண்ட் ஃபைனான்ஸ் வேர் நாட் கிவன் டு இந்தியன்ஸ். ஸோ பொருளாதாரம் பார்த்துக்கிறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து இந்தியன்ஸ்க்கு கொடுக்கல. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்க்கு இந்தியன்ஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கல. ஸோ முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வச்சுட்டாங்க. லெஸ் கிரிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டயார்ச்சியை அப்போஸ் பண்ணாங்க. தே ரிஜெக்டட் டயார்ச்சி அண்ட் டிசைடட் டு பாய்காட் த லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்தியா லெஜிஸ்லேச்சர்னா என்ன? அசம்பிளி. ஜென்ரலா லெஜிஸ்லேச்சர்னாக்கா லா மேக்கிங் பாடின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், தே மேக் லா ஃபார் அ கண்ட்ரி. அப்போ பிரிட்டிஷ் ரூல்ல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிரியேட்டட் அசம்பிளிஸ், அதுதான் லெஜிஸ்லேச்சர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த அசம்பிளி அப்ப என்ன நடக்கணும்? மெம்பர்ஸ் குட் டிபேட் இஷ்யூஸ், பிரச்சனைகளை பத்தி விவாதம் செய்வாங்க. தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் மேக் லாஸ். ஆனா இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு பவர்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருந்தது. ஸோ லெஜிஸ்லேச்சர்னா அசம்பிளிஸ் கிரியேட்டட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு டிஸ்கஸ் லீகல் இஷ்யூஸ். ஸோ இப்போ நம்ம டயார்கி பத்தி பார்த்தோம் இத்தனை நேரம். Now lack of measures to industrialize India. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல என்னென்ன மெஷர்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருந்தது. Despite the discriminating protection given to certain select industries such as sugar, cement and chemicals,
there was no change in colonial economic policies. இவங்க வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. அதாவது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் தே கேவ் ப்ரொடெக்ஷன். ஹூ கேவ் ப்ரொடெக்ஷன்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சுகர், சிமெண்ட், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா ஜென்ரல் பொருளாதார கொள்கைகள்ல பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. பட் இந்த கேஸ் ஆஃப் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ், இண்டிஜினஸ்னா என்ன? இந்தியால ஸ்டார்ட் பண்ணி இந்தியன்ஸால ஓன் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் தான் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்றோம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ், சப்போர்ட் வாஸ் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொவைடிங் technical advice, education and establishment of pioneer factories in new industries. Indigenous industries-ல அவங்க சப்போர்ட் வெறும் அட்வைஸ் கொடுக்கறது, எஜுகேட் பண்றது, வேற ஃபேக்டரிஸ் கிரியேட் பண்றதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒழிய ஒரு கைடன்ஸா தான் இருந்துச்சு. மானிட்டரி வைஸ், அதாவது எக்கனாமிக்கலி தே டிடன்ட் டூ எனி மேஜர் ஹெல்ப். இப்ப இவங்க ஆல்ரெடி வந்து நமக்கு கம்மியா தான் ப்ரொடெக்ஷன் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஈவன் திஸ் பாலிசி வாஸ் அபேண்டன்ட். இதையும் வந்து கைவிட்டுட்டாங்க கூடிய சீக்கிரம். ஏன்? பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ் வேர் அப்போஸ் டு திஸ். பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகுது பிடிக்கல. ஸோ தே ஸ்டார்டட் அப்போசிங் இட். ஸோ இந்த டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன் விச் தே வர் கிவிங் டு சம் இண்டஸ்ட்ரீஸ், தட் வாஸ் ஆல்சோ அபேண்டன்ட். அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ dealt a death blow to Indian agriculture. Great Depression na enna? Great Depression was a worldwide economic crisis that began in 1929. 1929ல ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. அதுதான் கிரேட் டிப்ரெஷன் சொல்றோம். இந்த பீரியட்ல விலைவாசி எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. prices fell sharply. India mainly dependent on agriculture, so Indian farmers suffered heavily. For example, காட்டன் 100 ரூபாய்க்கு வித்துச்சுன்னா இந்த பீரியட்ல அப்படியே ஹாஃப் ஆயிடுச்சு, 50 ருபீஸ்க்கு தான் வித்துது. ஸோ இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க இந்த விலைவாசி குறைவுனால. அவங்களுக்கு இன்கமே வரல. அந்த பீரியட்ல இந்தியா மெயினா டிபெண்ட் ஆனது அக்ரிகல்ச்சர் தான். ஸோ கிரேட் டிப்ரெஷன் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. யாருக்கு? இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு. The value of farm produce declined by half. Farm produceனா என்ன? அதில் இருக்க கிராப்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே விலை அப்படியே பாதியா குறைஞ்சிருச்சு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பொருள் எல்லாம் 50 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வருமானமே அவங்களுக்கு அவ்வளவா வரவே இல்லை. ஆனா லேண்ட் ரெண்ட் டு பி பெய்டு பை பெசன்ட் ரிமைண்ட் அன்சேஞ்ச்டு. ஆனா லேண்ட் ரெண்ட் எப்போதும் போலயே அவங்க பே பண்ண வேண்டியதா இருந்தது. இப்போ வருமானம் குறையறப்ப இவங்க லேண்ட் ரெண்ட்டும் குறைஞ்சிருந்தா அது பேலன்ஸ்டா இருந்திருக்கும். ஆனா லேண்ட் ரெண்ட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் லேண்ட் ரெண்ட் இருந்துச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. The great fall in prices prompted Indian leaders to demand protection for internal economy. இந்த மாதிரி விலைவாசி எல்லாம் ரொம்ப குறைஞ்சனால இந்தியன் லீடர்ஸ் என்ன பண்ணாங்க? They started demanding protection. நம்ம இந்தியன் எக்கானமி, நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. The British had to calm or satisfy the Indian nationalists. Indian nationalists-னா இந்தியன் லீடர்ஸ். இப்போ இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிருப்தியா இருந்தாங்க. எதனால? இந்தியன் எக்கானமி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் பண்றாங்க. ஸோ த பிரிட்டிஷ் வாஸ் இன் அ சிச்சுவேஷன் டு காம் தெம். அவங்கள அமைதிப்படுத்த வேண்டிய நிலைமையில பிரிட்டிஷ் இருந்தாங்க. அதுக்காக ஒரு லா கொண்டு வந்தாங்க. என்ன லா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். எந்த வருஷம்? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 1935. So this law provided for greater power to local governments. So நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ஸ்க்கு it provided greater power. So that was one benefit of this law, Government of India Act. And it introduced direct elections. டைரக்டா மக்கள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட் பண்ணலாம் அப்படின்னு அந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷன், இந்த ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1935. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இயர் 1937 எலெக்ஷன்ல காங்கிரஸ் என்னாச்சு? மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள்.
Britain decided to involve India in the Second World War without consulting Congress ministries. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வேர்ல்டு வார் ஆரம்பிச்சப்ப செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்ம காங்கிரஸ் மினிஸ்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமையே பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவும் செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால காங்கிரஸ் ஃபெல்ட் இன்சல்டட் அண்ட் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன்ட் ஃப்ரம் த ஆஃபீஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆன்சர். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், டயார்கி இன் ப்ராவின்சஸ், லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா, இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதெல்லாம் தான் சைடு ஹெட்டிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.